வெண்ணிலாவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிருக்கு. வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பாட்டி தான் சொன்னாங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க சொல்லி, அதனால தான் ஹெல்ப்பாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கா கண்மணி, ஆனால் வந்து ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லோரும் அப்செட் ஆகிறாங்க. அடுத்து வெண்ணிலாவை பார்த்துட்டு கண்மணி மட்டும் ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, கண்மணி கூட வந்து அன்பு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணுறாங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம், இதை எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அன்பு செமையாக கடுப்பாராரு. அடுத்து வந்து கண்மணி கூட நேரமே நம்ம ஒதுக்க முடியல, இன்னைக்கு நைட்டாவது கண்மணி கூட நல்லா வந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை கண்மணி பார்க்க வராரு. அப்போ கண்மணி வந்து வெண்ணிலா கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கண்மணி வந்து அன்பு பார்த்துன்னு ஓடி போக பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலா தடுத்து நிறுத்துறாங்க. என்ன கண்மணி, அன்பு வந்தோன்னு போயிடுற, எவ்வளோ விஷயம் இருக்குது பேச வேண்டியது அப்படின்னோடனே, இல்லை அவர் வந்திருக்காரு, அவருக்கு தேவையான எடுத்து கொடுக்கணும், வெண்ணிலா ப்ளீஸ் வெண்ணிலா நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. என்ன கண்மணி இப்படி பண்ணுற, அன்புனா சின்ன குழந்தையா, அவருக்கு செய்ய தெரியாதா எல்லாமே அப்படின்றாங்க. வெண்ணிலா அதை கேட்டுட்டு, இல்லை அவர் கொஞ்சம் மாத்திரைலாம் எடுத்து கொடுக்க வேண்டியது, அவருக்கு ரொம்ப டயர்டாக வந்திருக்காரு, ப்ளீஸ் கொஞ்சம் விட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலா செம்மையாக காண்டாராங்க. இங்கே வந்து என்ன கண்மணி, நான் இவ்வளோ நேரம் ஆச்சு வந்து நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்னோடனே, இல்லைங்க வெண்ணிலா கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. சரி தூங்கலாமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, சரிங்க தூங்கலாம் அப்படின்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது கண்மணி, பேசிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரூமுக்கு போகிறாங்க. கதவை தாழ்ட்டாங்க. அதை பார்த்துட்டு வந்து வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, விடவே கூடாது இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக ஆகிறாங்க. ஏதாவது ஒரு பிளான் போட்டு கண்மணி வெளியே கூப்பிடணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணிட்டு வெளியே வராங்க. பார்த்துட்டு வந்து எப்படியாவது வந்து ரூம் கதவை தட்டணுமே சொல்லிட்டு தட்ட போகிறாங்க. கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க பவியை பார்த்தோன்னு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பவியை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல், என்ன வெண்ணிலா, என்ன நீங்கள் கண்மணி அக்கா ரூமை வந்து தட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்னோடனே, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப தலைவலி இருக்குது, எப்போவுமே தலைவலி தைலம் வந்து கண்மணி கிட்ட தான் இருக்கும், அதனால தான் இந்த டைமில் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணலாமா, அவங்க பாவம் அன்பு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தார், அதனால் ரெண்டு பேரும் தூங்கியிருப்பாங்க, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே, இது நல்லாவா இருக்குது, உங்களுக்கு என்ன தைலம் தானே வேணும், என்கிட்ட இருக்குது நான் தரேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்று வேணாம், இப்போ தானே வேணும்னு சொன்னீங்க, இப்போ வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நான் வேணாம் சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. நீங்கள் தைலம் வாங்கி வந்த மாதிரி இல்லையே, அவங்க ரெண்டு பேர் டிஸ்டர்ப் பண்ண வந்த மாதிரியே இருக்கே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறதோ இல்லை, அவங்க புருஷன் கூட வாழ்றதே விரும்பல போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு மைண்ட் யூர் பேட்ஸ், தேவையில்லாதெல்லாம் பேசாது, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் உங்களோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனால் கண்மணி பாவம், அவங்கள உங்கள் ஃப்ரெண்டாக நினைக்கிறதால உங்களோட நடவடிக்கைகளை அவங்களுக்கு சந்தேகமே வரல, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வேறு எதுவும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, நான் ஒன்றும் பிளான் பண்ணல, தேவையில்லாத பேசியிருந்தேன், அப்புறம் மரியாதை கேட்டுரும், உங்களுக்கு தான் மரியாதைன்றதே கிடையாது, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மேனஸே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. பின்ன என்னங்க, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரூமில் இருக்காங்க, ஆனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா, ஃப்ரெண்டுனா தன்னோட ஃப்ரெண்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் தான் ஒரு ஃப்ரெண்டு விரும்புவா, ஆனால் நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேரவே விட மாட்டேங்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் அவங்க நடுவில் போய் நிற்கிறீங்க, இங்கே கூட நிம்மதியாக இருக்கலாம்னு அவங்க வந்தாங்க, இங்கேயும் வந்துட்டீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்றாங்க. இங்கே பாரு பவி, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, இப்போ தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, என்னை பற்றி தெரியாமல் விளையாடிட்டு இருக்க, ஏற்கனவே உனக்கு நான் வந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு நல்லா தெரியுது உங்களை பற்றி கண்மணி அக்காவுக்கு தான் ஒன்றுமே தெரியல, அதையும் நான் தெரிய வச்சிடறேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதை முதல்ல விடுங்க, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, பவி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அதையும் பார்க்கலாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னோடனே செம்ம டென்ஷனாக வெண்ணிலா போகிறாங்க. இந்த வெண்ணிலாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா பண்ணதை அவள் அப்படி தான் பண்ணுவா, அவங்க ரெண்டு பேரும் இங்கே ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு தானே இங்கே பிளான் பண்ணி வந்திருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற கார்த்தி அப்படின்னோடனே, ஆமாம் பவி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அந்த வெண்ணிலா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அண்ணனை சுற்றி வரதும், அதே டைமில் கண்மணி வந்து அண்ணியை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதும், இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கா, அவளை அடக்கி வைக்க வழியே இல்லாமல் தான் நாங்கள் முடிச்சிட்ருக்கோம் அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சொல்லிட்டேல என்கிட்ட, நான் எப்படி அந்த வெண்ணிலாவை அடக்கிறேன்னு பாரு அப்படின்னோடனே, என்ன பவி என்ன சொல்கிற, என் பொண்டாட்டி பயங்கர புத்திசாலியாச்சே, கண்டிப்பாக அடக்கிடுவா, நாளைக்கு இருக்குது அந்த வெண்ணிலா பண்ணுற வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பதிலடி கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்றாங்க. சூப்பர் பவி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சோர்வாக இருக்க நம்ம அன்புக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் தொடச்சி விடுறாங்க நம்ம கண்மணி. சரி வாங்க வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து தலையை வந்து கோதி விடுறாங்க. சந்தோஷமாக இருக்க அன்புக்கு இதமாக வந்து கண்மணி இருக்கிறது.